திருவாரூர் என்றாலே தேரழகு என்பார்கள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் ஆழி தேரோட்டம் என்பது நாளை நடைபெற உள்ளது. இந்த நிலையில தேருக்கான அந்த கட்டுமான பணிகள் என்பது 100% நிறைவடைந்திருக்கிறது. நாம் தற்போது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த காட்சிதான் திருவாரூர் ஆழித்தேர். இந்த திருவாரூர் ஆழி தேரோட்டம் நாளை நடைபெற இருக்கும் நிலையில ஒட்டுமொத்தமாக 5 தேரோட்டம் நடைபெறும். தியாகராஜர் கோயிலுக்கு சொந்தமான தியாகராஜர் தேரோட்டம், அதே போன்று கமலாம்பாள், விநாயகர், சண்டிகேஸ்வரர், முருகன் உள்ளிட்ட 5 தேரோட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் என்பது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முழுமையாக செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த திருவாரூர் தேர் பாத்தீங்கன்னா அலங்கரிக்கப்பட்ட நிலையில 350 டன் எடை கொண்டது. ஆசியாவிலே மிகப்பெரிய தேர் இந்த திருவாரூர் ஆழி தேர். கடந்த 1 மாத காலமாக இதற்கான கட்டுமான பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. தற்பொழுது அந்த பணிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் தேருக்கான அலங்கரிக்கும் பணிகளும் நிறைவு பெற்றிருக்கிறது. தேரோட முன்பக்கத்துல அந்த 4 குதிரைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 குதிரைகளும் ஒவ்வொரு குதிரையும் 25 அடி நீளம் கொண்டது, 9 அடி அகலம் கொண்டது. அந்த 4 குதிரைகளுடன் 2 யாளிகள் என்பது இங்கு வைக்கப்படும். குறிப்பாக திருவாரூர் தியாகராஜர் கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கருண் கரட் தலைமையில சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் நாளை பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த 4 வீதிகளும் முழுவதுமாக காவல்துறையோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த திருவாரூர் கீழ வீதி, தெற்கு வீதி, வடக்கு வீதி, மேல வீதி, இந்த 4 வீதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கோபுரங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவாரூர் ஆழி தேரோட்டத்தை காண்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள், அதே போன்று பல்வேறு அண்டை நாடுகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு வருவார்கள். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திருவாரூர் தியாகராஜர் கோயில் சொந்தமான இந்த ஆழி தேரோட்டத்தை பற்றி பல்வேறு சிறப்புகளை சொல்லலாம். பங்குனி மாதம், ஆண்டுதோறும் பங்குனி மாதம் அந்த பங்குனி திருவிழாவோட முக்கியமான திருவிழா தான் இந்த தேரோட்ட திருவிழா. கடந்த மாதம் 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவில் நாளை அந்த பங்குனி திருவிழா முக்கிய நிகழ்வான ஆழி தேரோட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த தேர்ல பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக் பொருத்தப்பட்ட அந்த 4 வீல்களிலும் திருச்சி பெல் நிறுவனத்தின் சார்பில் ஹைட்ராலிக் பிரேக் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அது அந்த தேருக்கு பின்புறம் 2 பொக்லைன் வாகனங்கள் பின்புறம் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறை சார்பில் பாத்தீங்கன்னா 2 ஆம்புலன்ஸும் தயார் நிலையில இருக்கும். ஒரே நேரத்துல 1,00,000 பக்தர்களுக்கு மேல் அந்த தேரை வடம் பிடித்து இழுப்பார்கள். நாளை காலை சரியாக 9 மணிக்கு அந்த தேரோட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. அந்த தேரோட அந்த ஒவ்வொரு அந்த வடம் பார்க்கும் பொழுது சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த கீழ வீதி அந்த தேரோட்டத்தில் பார்க்கும் பொழுது நேரடியாக தெற்கு வீதியோட முனை வரை அந்த கோபுரம் என்பது அந்த வடம் என்பது செல்லும். அதே போன்று அந்த பணிகள் என்பது தொடர்ந்து 1 மாதத்திற்கு காலமாக மேல் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல இறுதிக்கட்ட பணிகள்ல தான் தற்பொழுது அந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்க பார்க்கலாம், தேரோட அலங்கரிக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் 100% நிறைவடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் தியாகராஜர் கோயில் தேர் என்றாலே உலகத்திலே, ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என சொல்வார்கள். அதற்கான கட்டுமான பணிகளும் நிறைவுற்று நாளை ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ள இந்த திருவாரூர் ஆழி தேரோட்டம் என்பது நாளை நடைபெற இருக்கிறது. நாளை திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழி தேர் மட்டுமல்லாமல் முருகன், சண்டிகேஸ்வரர், விநாயகர், கமலாம்பாள் உள்ளிட்ட 5 தேர்கள் நடைபெற இருக்கிறது. அதற்கான வர்ணம் பூசும் பணிகளும் நடைபெறுகிறது. நீங்க அந்த காட்சிகளை தான் பார்க்கலாம். இங்க உள்ள நேரடியாவே கேட்கலாம். சார், இந்த ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் திருவாரூர் ஆழி தேர் சொல்லுவாங்க. இந்த தேரோட்டத்திற்கான பணிகள்லாம் நிறைவடைஞ்சிட்டா எவ்வளவு இந்த தேரோட முக்கியமான அம்சங்கள் என்ன, சிறப்புகள் என்ன? ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர். ஆமா, இதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தேர். 310 டன்னு வெயிட், 65 அடி அகலம், மேல ஹைட் 96 அடி. 16,000 பேர் இழுப்பாங்க. ஒரு வடத்துல 4,000 பேரு, 4 வடத்துக்கு 16,000 பேரு சேர்ந்து இழுக்கிறாங்க. இதை தவிர 2 புல்டோசர் பின்னாடி தள்ளும். நேரடியாக கேட்டிருக்கலாம். ஒவ்வொரு வடத்திற்கும் சுமார் 4,000 நபர்கள் அந்த தேரை பிடித்து இழுப்பார்கள் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த வீதியில் பார்க்கும் பொழுது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக அந்த வடத்தை பார்க்கலாம். இந்த வடத்தோட ஒவ்வொரு எடையும் பார்க்கும் பொழுது அது 4,000 பேர் இழுப்பார்கள் என கூறுகிறார்கள். அதே நேரத்துல அந்த வடம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் அந்த இங்க கீழ வீதியில் தொடங்கக்கூடிய அந்த வடம் என்பது தெற்கு வீதி முனை வரை செல்லக்கூடும். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த வடம் நீண்ட வடமாக இருக்கும். 4 வடங்கள் இருக்கும். அந்த ஒரு வடத்திற்கு 4,000 நபர்கள் இழுப்பார்கள். ஒட்டுமொத்தமாக 16,000 நபர்கள் அந்த வடத்தை மட்டும் இழுப்பதற்காக தேவைப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் முட்டுக்கட்டைகள், அது பாத்தீங்கன்னா சுமார் 500க்கும் மேற்பட்ட முட்டுக்கட்டைகள் இதற்காக இருக்கும். அந்த முட்டுக்கட்டைகளையும் நம்ம நிறைய பார்க்கலாம். இந்த முட்டுக்கட்டைகள் ஒவ்வொன்றும் 75 கிலோ எடை கொண்டது. அதை அந்த தேரோட ஒவ்வொரு வீதிக்கும் வளையும் பொழுது, அதே போல தேரின்
முன்புறம் நிப்பாட்டும் பொழுதும் சரி, அந்த தேரினோட அந்த முட்டுக்கட்டை வைத்து திருப்போர் அந்த தேரின் அந்த குதிரைகள் வளைந்து வரும் தன்மையை பார்க்கும்பொழுது அசைந்தாடும் கண்கள், அப்படி தேரோட குதிரைகள் 4 குதிரைகளும் அசைந்து வரக்கூடிய அழகை பார்ப்பதற்கே கண்கோடி வேண்டும் என சொல்லுவார்கள். அந்த வகையில இந்த ஆழித்தேரோட பல்வேறு சிறப்புகள் என்பது இருக்கிறது. அதே போன்று இந்த தேரை பொறுத்தளவுக்கு தேர்ல ஒவ்வொரு சிற்பங்களும் வந்து மிக நுட்பமாக செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல ஆண்டு காலமாக, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இந்த திருவாரூர் தேரோட்டம் என்பது வெகு விமர்சையாக நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா பழைய காலத்துல 1 மாதம் காலம்லாம் இந்த தேரோட்டம் நடைபெற்றிருப்பதாக சொல்லியிருக்காங்க. தற்பொழுது காலை தொடங்கி மாலை அந்த தேர் என்பது நிலையடிக்க வந்து சேர உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், அதே போல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கருண் நாள்தோறும் இந்த தேருக்கான பணிகளை வந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இப்ப திருவாரூர் தேரோட ஆழித்தேரை அடுத்ததாக தான் பாக்குறோம் நம்ம கமலாம்பாள். அதே போன்று சண்டிகேஸ்வரர் தேர், அந்த தேரும் முழுமையாக பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்றிருக்கிறது. தற்பொழுது குதிரைகள் ஏற்றும் பணிகள் அந்த தேரில் வந்து நடைபெற்று வந்துகிட்டு இருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் இங்கு வருவதாக இருப்பதனால வந்து காவல்துறையினர் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருப்ப வகையில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கருண் கரட் தலைமையில வந்து இங்க குவிக்கப்பட்டிருக்காங்க. நாளை காலை திருவாரூர் ஆழி தேரோட்டம் நடைபெற இருக்கிறது. அதிகாலை வந்து விநாயகர் தேரோட்டம் முதலில் தொடங்கும். அதனைத் தொடர்ந்து கமலாம்பாள், அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு சரியாக திருவாரூர் ஆழி தேரோட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இங்க மற்ற தேர்கள், திருவாரூர் ஆழி தேரோட்ட பணிகள் வந்து முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது. தற்பொழுது மற்ற தேர்களோட பணிகளும் இறுதிக்கட்ட நிலையில் இருக்கிறது. குதிரைகள் ஏற்றும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். திருவாரூர் ஆழி தேரோட்டத்தை வந்து பார்ப்பதற்காக தமிழகம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு நாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குவிந்து வருவார்கள். அதனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணிகள் என்பது விரைவில் முடிவடைய இருக்கு. மற்ற குதிரை அதே போல திருவாரூர் ஆழித்தேருக்கான பணிகள் 100% நிறைவடைந்துள்ள நிலையில கமலாம்பாள், விநாயகர், சண்டிகேஸ்வரர், முருகன் உள்ளிட்ட தேர்களுக்கான அந்த பணிகள் என்பது இறுதிக்கட்ட பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளை ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கிட்ட நேரடியாகவே நம்ம பேசலாம். இங்க திருவாரூர் ஆழித்தேரோட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. ஆழித்தேரோட்டத்துக்கான பணிகள் முடிஞ்சுட்டா இந்த ஆழித்தேரோட சிறப்புகள் சொல்லுங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் ஆழித்தேர். எம்பெருமான் தியாகராஜர் விட்டு இருக்கிற இடம். இது ஊரே சிறப்பான ஊர் தான். ஏன்னா அனைத்து பணிகளும் முடிஞ்சிடுச்சு. ஆயத்த பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. இன்று அனைத்து வேலைகளும் முடிஞ்சிடும். நாளை காலையில சிறப்பா தேரோட்டம் நடைபெறும். இந்த திருவாரூர் ஆழித்தேர் வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர்னு சொல்றாங்க. அந்த தேர்ல எடை எவ்வளவு வெயிட், அந்த அலங்கரிக்கும் பணிகள் எவ்வளவு நாள் நடந்துச்சுன்னா தெரியுமா? அந்த ஒட்டுமொத்தமாக இந்த திருவாரூர் ஆழி தேரோட்டம் என்பது பணிகள் என்பது மட்டுமே 1 மாத காலத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் ஏராளமானோர் இந்த பகுதியில வந்திருக்காங்க. சார் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த திருவாரூர் ஆழி தேரோட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆழி தேரோட்ட சிறப்புகள் என்ன? நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். ஏசியாலேயே வந்து ரொம்ப பிக்கெஸ்ட் தேருன்னு சொல்லி இதை சொல்றாங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 96 ஃபீட் ஹைட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா 96 தத்துவங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களா இந்த தேர் வந்து அமைஞ்சிருக்கு. நார்மலா நம்ம உள்ள இருக்கக்கூடிய லிங்கத்துல பாத்தீங்கன்னா சிவபாகம், விஷ்ணு பாகம், ருத்ரபாகம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம தேரும் பாத்தீங்கன்னா வந்து சிவன், பிரம்மா, விஷ்ணுன்னு 3 பேருடைய ஒரு சேர்க்கையா தான் இந்த இது இருக்கு. இப்ப இந்த திருவாரூர் ஆழித்தேரோட்டத்துல பல சிறப்புகள் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமா இங்க உள்ள ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செஞ்சிருக்காங்க? மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அடிப்படை வசதிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு. நம்ம ஆக்சுவலா இந்த ஊர் இல்ல அப்படிங்கறதுனால வந்து இதை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பண்ணிருக்காங்கிறது தெரியல. சார் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த திருவாரூர் ஆழித்தேரோட சிறப்புகளை பத்தி சொல்லுங்க. ஒவ்வொரு குதிரைகளும் முன்னாடி உள்ள குதிரை பாத்தீங்கன்னா 25 அடி நீளம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குதிரை 4 குதிரைகள் வளைந்து வர அசைந்தாடு காட்சிகளை பார்த்து கண்கோடி வேண்டும் சொல்லுவாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த திருவாரூர் தேரோட்டத்தை எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க? நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். இந்த திருவாரூர் தேருக்கு வர்றதுங்கிறது வந்து என்னுடைய பல வருஷ கனவு வரணுங்கிறது. அது இந்த தடவை தான் இது ஆழி தேர்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி பெரிய தேர், ஏசியாலேயே பெரிய தேர். இவ்வளவு பெரிய தேர் வந்து எங்கேயும் கிடையாது. 2வது இதுல வந்து சிறப்புகள், ஒரு சுவாமி மேலே ஏறுறது, அந்த தேர் அசைஞ்சு ஆடி வர்றது. இதுக்கு பேரே தெருவடைச்சான்னு பேரு. இந்த தெருவுக்கு மொத்த தெருவுமே வந்து அடைஞ்ச மாதிரி கம்ப்ளீட் வித்துல வரும். அது வரதை பார்க்கும்போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சுவாமியோட கிருப்பை எல்லாம் நமக்கு அனுகிரகத்துக்காக வருது. மக்கள் ஒண்ணு சேர்றோம். ஏன்னா இந்த தேர் வந்து நம்ம சாதாரணமா இருக்கிற தேரை இழுக்கிறதுங்கிறதுலாம் வேற. அந்த காலங்கள்ல வந்து பல நாள் இந்த தேர் இழுத்துட்டு இருந்திருக்காங்க.
ஒரு நாள்ல எல்லாம் நிலைக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. இன்னைக்கு மாதிரியான ரோடும் கிடையாது. அன்னைக்கெல்லாம் மண் ரோடா தான் இருக்கும். அந்த ரோட்ல என்ன தேர் இறங்கிடுது அப்படின்னா அதனாலதான் தேர் வடம் பிடிக்கிறது மட்டும் போட்டிருப்பாங்க, நிலை சேர்றது போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் இப்ப நமக்கு அந்த ஹைட்ராலிக் பிரேக்கு, இந்த ரோடு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிலைக்கு வர்றது சீக்கிரமா இருக்கு. ஆனா இப்பயும் கூட இந்த நேரத்துக்கு நிலைக்கு வந்துடும்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னாக்க, மேல இருக்கிற சுவாமி இந்த இடத்துல நிக்கணும்னு நினைச்சிட்டாருனாக்க அந்த தேர் நின்னுட்டே தான் இருக்கு, திருப்பி நகர்றது இல்ல. அதுக்கு எந்த காரணமும் இல்ல. பிரேக்கோ இதுவோ எத்தனை பேர் இழுத்தாலும் அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணி பா தியாகராஜா நகருப்பா அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அந்த தேர் நகர்றது. அப்ப இன்னைக்கும் இந்த ரோடு சௌகரியங்கள்லாம் இருக்கிறதுனால அவரோட இதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறோமே தவிர, இந்த தேர் கிளம்புறதுல இருந்து திருப்பி நிலைக்கு வந்து சேர்ற வரைக்கும் பக்தர்களுடைய அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், அர்ப்பணிப்பு, எல்லாருடைய நம்பிக்கை, இந்த ஸ்ரத்தை இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் நம்ம எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த கான்சன்ட்ரேஷன் ஒரே இடத்துல சுவாமி மேல குமியும் பொழுது அங்க இருந்து நமக்கு கிரேஸ், எல்லாருக்கும் கம்ப்ளீட் கிரேஸ் வருது. நீங்க நேரடியா பல்வேறு சென்னையில இருந்து இந்த தேரை காண்பதற்காக முன்கூட்டியே இங்க வந்து தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்றதை பார்த்தோம். இந்த தேரோட்டம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள்ல காலை தொடங்கி இன்று மாலையே நிலையடிக்க வருகிறது. அதற்கான பல்வேறு தற்போதைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு சூழல், ஏற்கனவே ஒரு மாத காலத்திற்கு மேல் நடைபெற்ற இந்த தேரோட்டம் என்பது இந்த ஒரே நாளில் நடைபெறுகிறது. அந்த ஒரே நாளில் இந்த வீதிகள் முழுவதுமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து இருப்பார்கள். அந்த தேரோட்டத்தையே அவர் சொன்னது போல பாத்தீங்கன்னா இந்த தேர் அந்த வீதிகளை முழுவதுமாக அடைத்து வரும். அப்படியேப்பட்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரோட்டம் நாளை நடைபெற இருக்கிறது.